அதை ரசிக்க அப்படின்னு சொல்லி என்னையே அவரை ரசிக்க முடியாத ஆட்பாடுலாம் ஆட்டாடுன்னு சொல்லி அவர்கள் எல்லாம் செய்யணும். அதுபோது தான் எனக்கு வாத்தியாருன்னு கூப்பிடுவாங்க. இல்லைன்னா எனக்கு வாத்தியாருன்னு எனக்கு கூப்பிட மாட்டேன். வாத்தியாருன்னு கூப்பிடாம அந்த வாத்தியாரோட மாதிரி கதைகள் சொல்லி சொந்த மண்ணில் என்ன பலம் இல்லை என்று பாட்டாளி அவங்கெல்லாம் பாடுவேன். ஒரு பாடுவேன் தெரிவித்த தம்பி நேர்நேர்த்தை சேரம் இருந்திருக்க போராடூர் தங்கம் சுரண்டது தங்கம் பூந்துட்ட வேணி என்னவே இருக்க இத்தனை சீரமும் பெற்றிருக்கிறேன் மாதமாக நிகழ்வு அவங்க ஆகி கட்டிட்டால் ஏங்க அவரு கிருஷ்ணன் கட்டுவாரு, அங்க வந்து மாயா கட்டுவாரு. இந்த ராமாயணத்துல வந்து அவருக்கு ரொம்ப அவரு புரிஞ்சது அவங்க கத்துக்கல, நாங்க ஒன்றும் பாடிக்க முடியாத. அவருக்கு வந்து வாத்தியார் இப்படி பாடு அப்படி பாடு அப்படிங்கிற வச்சுதான் நாங்க இப்படி நாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி எனக்கு போய் போயிருந்து வாத்தியாரு அவரு வந்து மாயா கட்டுவாரு. நாங்கள் தாத்திரை இருப்போம், பாண்டரா இருப்போம், நாங்கள் இருப்போம், நாங்கள் இருப்போம். ஏதோ ஐசியம் இருப்பாங்க.
இன்னும் தெரிவிக்கின்ற வாய்ப்பே இல்லை. இதில் பாராட்டுகள் இருந்தா இல்லை நடந்து இருந்தா சித்தப்படம் அதுவே அங்கே சித்தப்படம் நடந்து மாட்டாங்க நண்பர்கள் கொள்வாங்க. ரெண்டு பேரும் தீ கட்டுறது கலந்துக்குவாங்க. நடிச்சா எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சித்தப்படம் எழுந்தது எனக்கு பெரிய எண்ண மாதிரி இன்னைக்கு அதுக்கு ஒரு பதினாறாக தனியான அண்ணன் முதியவர் அண்ணன் இருக்கார். அவர் நாடக்கூடியவர் நாடக்கூடியவர் எப்படியோ ஒரு சித்தர்களுடைய கதையை நாங்கள் இடையே நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த உடனே கதையை நான் புரிஞ்சது அப்படி சித்தப்பா சாரோடு சாரோடு சாதிக்க என்று சொல்லக்கூடிய நாயகர்கள் நன்றாக பற்றி அனுபவித்தார் என்று நமக்கு நம்புகிறேன். காட்டி எங்கெங்கே முட்டையிட்ட எங்கெங்கே முட்டையிட்ட காட்டி எங்கெங்கே முட்டையிட்ட எங்கெங்கே முட்டையிட்ட நான் கல்ல குழைச்சி கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை குறிச்சது 3 குஞ்சு. நான் இட்டது 4 முட்டை குறிச்சது 3 குஞ்சு. மூத்த குஞ்சிக்கிற தேடி 3 மலை சுத்தி வந்தேன். நடு குஞ்சிக்கிற தேடி 4 மலை சுத்தி வந்தேன். இளைய குஞ்சிக்கிற தேடி போகையிலே போகையிலே அந்த காணா குரத்தினவே அந்த காணா குரத்தினவே கட்டிருந்து தண்ணி போட்டா என் காது 2 தண்ணிக்குள்ள ரெக்க 2 மாரடிக்க காது 2 தண்ணிக்குள்ள ரெக்க 2 மாரடிக்க என்ன பெற்ற மக்கா நாழுத கண்ணீர் ஆறா பெருகி ஆன குருப்பாட்ட குளமா பெருகி குதிரை குருப்பாட்ட பள்ளம் பெருகி பள்ளி குருப்பாட்ட ஏரி பெருகி எருது குருப்பாட்ட என்ன பெற்ற மக்கா உங்களை பாதியிலை தீப்போ பரதேசம் போரேனே போரேனே. கவலைப்படக்கூடாது வலை என்ன பெருந்தனம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. தன்னே நானே நன்னே தன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னானே தன்னே நன்னே தன்னை நன்னே நானே நன்னானே. தன்னே நானே நன்னே தன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னானே தன்னே நன்னே தன்னை நன்னே நானே நன்னானே. அனைவருக்கும் இந்த இனிய பொழுதின் மாலை வணக்கம். நீங்கள் பார்த்த இந்த குறும்படம் அடவுகளின் அசைவில் சடையமைப்பு வாத்தியார் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு தெரிவிக்கும் விதமாக வணக்கம். அவர்களுக்கு முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் நினைவு.
அவர்களுடைய விடுதலைக்காக, வெற்றிக்காக ஒரு போராட்ட இசையாக இதோ நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். இந்த பறையை இசைக்கிறவர்கள் யாரும் பணிக்கு சென்று ஒரு பார்ட் டைம் ஜாபாக இதை செய்யவில்லை. முழுமையாக இலவசமாக தளபதி கிருஷ்ணசாமி இலவச இரவுப்பள்ளி கூட்டமைப்பில் பயிலுகின்ற மாணவர்களும் ஆசிரியர்களும் மட்டுமே. இதில் வாசிக்கிற ஒவ்வொருவரும் 9 முதல் PhD வரை படித்திருக்கிறார்கள். இதை பெருமையுடன் சொல்லிக்கொண்டு இதோ உங்களுக்காக சாக்கியா கலைக்குழுவின் பறை இசை.
அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து. சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களை மேடைக்கு வரும்படி நான் அழைக்கிறேன். ஐயா நாகல்சாமி, இந்தியன் ஆடிட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஐயா அவர்கள் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் உறுப்பினர், முன்னாள் அட்வொகேட் ஜெனரல். அவர்கள் நம் மத்தியிலே வந்திருப்பது எனக்கு மிகுந்த பெருமை. அவருடைய வருகையை பதிவு செய்கிறோம். ஐயா சிறில் பெர்னாண்டஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இளைய தளபதி அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களை மேடைக்கு மேல்நாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் எஸ்.கே. மகேந்திரன் அவர்களை நடைபெறுகிறார். அடுத்து கவிஞர் நந்தலாலா அவர்களை மேடை கிடைக்கிறோம். ஐயா ஜி பாலசுப்ரமணியம் அவர்களை மேடை கிடைக்கிறோம். ஐயா வேளாண்டி அவர்களை மேடை கிடைக்கிறோம். எழுத்தாளர் ஆதரவு தீட்சிதர் அவர்களை மேடை கிடைக்கிறார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திலிருந்து வந்திருக்கிற தோழர் விஸ்வநாதன் அவர்களை மேடை கிடைக்கிறார். இது முத்தமிழ் மன்றம் நடத்துகிற நிகழ்ச்சி. வரவேற்புரை முத்தமிழ் மன்றத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் கொடுக்கும்படி நான் அழைக்கிறேன். கூடியிருக்கும் அரங்கு நிறைந்திருக்கும் அத்துணை நல்லிதயங்களுக்கும் இனிய வாழ்வை வணக்கத்தை குறித்தாகிறேன். மன்றத்தின் கலை இலக்கிய நிகழ்வை நுகர்வதற்கு வருகை தந்திருக்கும் அருமை தமிழ் அன்பர்களையும், நம்மோடு இத்தனை காலம் பணியாற்றி இன்று பணி நிறைவு செய்யும் சமூக பற்றாளரும் சமூக ஆர்வலரும் இன்னும் பல தளங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு செம்மையாக பணியாற்றி நம்மிடமிருந்து இன்று பணியோகி பெறும் விழா நாயகர் முஜீப் ரஹ்மான் ஐயா அவர்களையும்,
சமகாலத்தில் நிறுவன பணியோடு சமூக பணியில் தன்னை இணைத்துக் கொண்டு உடன் பணியாற்றிய இசைக்குழு நண்பர்கள், கலைக்குழு நண்பர்கள், மற்றும் எழுத்தாளர், கல இலக்கியம் என்ற நண்பர்கள், இப்படி அத்துறை நண்பர்களோடும் பணியாற்றிய அத்தனை தோழர்கள் வருகை புரிந்திருக்கும் அத்தனை பேரையும் வருக வருகை என்று மன்றத்தின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இது நிறுவன பணியோடு சமகாலத்தில் பணி சுமையோடு சமூக பணியும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதில் செம்மவே நடைபெறுவது என்பது அவனை எளிதான காரியம் அல்ல. ஆனால் அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பல நெருக்கடிகளுக்கு இடையிலும் மிக சிறப்பாக சமூக பணியாற்றி அந்த நினைவை பகிர்ந்து கொள்ளவும் பாராட்டி வாழ்த்துறை வழங்கவும் வருகை புரியும் நமது அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களையும், கவிஞர் பெருமக்கள், எழுத்தாளர் பெருமக்கள், நமது மன்றத்தின் தலைவர், நிறுவனத்தின் பொதுமேலாளர் அவர்கள், இப்படி அத்துணை நண்பர்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகை என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி. அடுத்து தலைமுறையாற்ற புத்தக மன்றத்தினுடைய தலைவர் ஐயா சத்தியமூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். நிகழ்வாக நமது நிறுவனத்தில் பணியாற்றி மிகச் சிறப்பாக தமிழ் மொழிக்கும் தனது சமுதாயத்திற்கும் சிறந்த தொண்டாற்றியுள்ள திரு முகில் பரமானந்தன் அவர்கள் எழுதியுள்ள நூல் தொகுதியையும் குறுந்தகட்டு வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, விழாவிற்கு வர இருக்கின்ற தலைவர்களே, உங்கள் அனைவரையும் நான் மிகவும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்விலே முத்தமிழ் மன்றத்தின் சார்பாக நடக்கின்ற இந்த விழாவிலே எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு முகில் பரமானந்தம் அவர்கள் நாங்கள் பணிபுரிகின்ற பாரத மிகுமன் நிறுவனத்திலே பணிபுரிந்து கொண்டு அதே சமயம் தமிழ் மொழியின் ஆர்வம் காரணமாகவும் தன்னுடைய சமுதாயத்தின் கொண்டுள்ள ஆர்வம் காரணமாகவும் தமிழ் மொழிக்கும் தன்னை சார்ந்த சமுதாயத்திற்கும் அவர் ஆற்றியிருக்கின்ற பணிகள் மிகச் சிறந்ததாகும். எங்களுடைய அலுவலகத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு விழாவிலும் திரு முகில் அவர்கள் வழங்குகின்ற இணைப்புரையும் மற்றும் வழங்குகின்ற தொகுப்புரையும் நாங்கள் நினைத்து தினம் தினம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒன்று. அவருக்கு சரளமாக வந்து விழுகின்ற பொன்மொழிகளும் அவர் கூறுகின்ற எடுத்துக்காட்டுகளும் அவர் கூறுகின்ற தலைவர்களின் உரைகளும் மனதில் எங்கள் ஆழமாக பதிந்தவை. அத்தகைய ஒரு சிறந்த சமுதாய மற்றும் தமிழ் ஆர்வலர் திரு முகில் அவர்கள் வெளியிடுகின்ற நூல் தொகுதிக்கும் குறுந்தகட்டுக்கும் அவரை பாராட்ட வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது கலை இலக்கிய மாலை. இங்கே சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவுகளிலிருந்து பேராளர்கள் வந்திருக்கிறார்கள், கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள், எழுத்தாளர்கள் வந்திருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், சமூக பணியாளர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி அநேக தளங்களிலிருந்து அழைப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்த நிகழ்வாக கவிதை வாசிப்பு. ஐயா முகிலை பற்றி தலைவர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இந்த வளாகத்திலே தமிழ் பேசுகிற பழக்கம் அவர் திருச்சியிலிருந்து இந்த மாற்றவாயில் வந்த பிறகுதான் தொடங்கியதிலிருந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். குறிப்பாக வணக்கம் என்று சொல்லுகிற இந்த பழக்கம் இந்த வளாகத்தில் அவர் கொண்டு வந்ததுதான்.
கிட்டத்தட்ட பாதி பேர் இந்த வளாகத்திலே வணக்கம் என்று சொல்லுகிற பழக்கத்தை இந்த 20 ஆண்டுகளிலே கற்றிருக்கிறார்கள். அடுத்து கவிதை வாசிப்பு ஐயா ஜீவ அருணகிரி அவர்கள், கூடுதல் பொது மேலாளர் ஸ்டாட் பிசினஸ் ஜெகசிற்பியன், அவர் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாவலர் முகில் அவர்களின் நூல்கள் மற்றும் குறுந்தகடு வெளியிடும் நிகழ்ச்சியில் இணைத்துறை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விஜயகுமார் அவர்களே, தலைமையுரை ஆற்றி அமர்ந்திருக்கும் பொது மேலாளர் திரு சத்தியமூர்த்தி அவர்களே, வரவேற்புரை வழங்கிய திரு ராஜேந்திரன் அவர்களே, நன்றியுரை வழங்கவுள்ள பழ அம்பிகாபதி அவர்களே, புத்தகங்கள் மற்றும் குறுந்தகடுகள் வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற வந்துள்ள வருகை தர இருக்கின்ற எழுச்சி தமிழர் விடுதலை போராளி தொல் திருமாவளவன் அவர்களே, இந்நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வந்துள்ள கவிஞர் நந்தலாலா அவர்களே, எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா உள்ளிட்ட ஏனைய பெரியவர்களுக்கும் மேடையிலே வீட்டிருக்கின்ற தலைவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் உங்கள் மற்றும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் பொங்கல் தின வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன். இந்நிகழ்ச்சியின் நாயகன் திரு முகில் பரமானந்தம் பற்றி புகழ வேண்டியதில்லை. ஏனென்றால் இவர் அனைவருக்கும் அறிமுகமானவர். இருந்தாலும் ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். இவர் பன்முகம் கொண்ட பண்பாளர், இயல், இசை, நாடகம் என்னும் 3 துறையிலும் கால் பதித்தவர், வண்டமிழ் பேசும் நல்ல பேச்சாளர், இனிய குரலில் இசை பாடும் திறனாளர், நட்புக்குரிய கவிஞர், நாடக கலைஞர், மனித நேயம் பேணும் மகத்தான மனிதர், மண்டி கிடக்கும் மரபுகளிடையே ஒண்டிக் கொள்ளாமல் எதையும் பகுத்தறிவாளர், பெரியார் கொள்கைகளை பெரிதும் மதிப்பவர், கம்யூனிச பொது உடைமை சிந்தனையாளர், அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கரின் கொள்கை பிடிப்புள்ளவர். இவர் ஜாதி வெறிக்கும் சமய பூசலுக்கும் எதிராக ஓங்கிய குரல் கொடுப்பவர். மொத்தத்தில் இவர் ஓர் ஆரவாரமில்லா அமைதி பூங்கார். 10க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்தவர். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்க மாவட்ட துணைத் தலைவர், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாவட்ட குழுவின் முதன்மை உறுப்பினர், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்கத்தில் தீவிர பணியாற்றும் உறுப்பினர், பாரத மிகுமின் நிறுவனத்தில் மனிதவளத்துறையில் துணை பொது மேலாளராய் பணிபுரிகிறார். இத்துணை சிறப்புக்கும் சொந்தமான முகில் அவர்கள் இம்மாதம் 24ஆம் தேதி இந்நிறுவனத்திலிருந்து பணி ஓய்வு பெறுகிறார். பணி ஓய்விற்கு பின்னும் இவர் தமிழ் வளர்ச்சிக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் தொடர்ந்து பணியாற்றிட நீண்ட ஆயுளும் ஆரோக்கிய உடல் நலமும் மனநலமும் அமைந்திட மனதார வாழ்த்துகிறேன். அடுத்து கவிதைக்குள் நுழைகிறேன். புத்தகம் மற்றும் குறுந்தகவல் வெளியிடும் இவ்விழாவில் சத்தான கவிதை ஒன்று பாடுங்கள் என பணித்திட்டார். பாட்டுக்கா பஞ்சம், எதை பற்றி பாட வேண்டும் என்றேன். எதை பற்றியாவது பாடுங்கள் என்றார். இன்றைய தலைமுறைக்கு தமிழர் பண்பாடும் கலாச்சாரமும் மறந்து வரும் சூழ்நிலையில் அதனை கவனமூட்டுவது கடமை என அறிந்தேன். ஆகவே அறுவடை திருநாளாம் பொங்கல் விழா பற்றி அருந்தமிழில் காட்டிசைக்க அரங்கம் வந்தேன். இந்திர விழா என்று இலக்கியம் கூறும் பொங்கல் விழாவினை 20 நாட்கள் சீரும் சிறப்புமாய் அந்நாளில் பண்டைய தமிழர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். தவில், சிலம்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், நாதசுரம், இன்னிசை, வாய்ப்பாட்டு,
வாய்ப்பாட்டு, வீணை என ஆடிப்பாடி கழித்ததாய் இலக்கியம் பேசும். ஆனால் 4 நாட்களாய் இவ்விழா இன்று சுருங்கிவிட்டது. திங்களிலே தைத்திங்கள் சிறப்பு திங்கள், திங்களிலே தைத்திங்கள் சிறப்பு திங்கள், பைந்தமிழர் வாழ்வினிலே மகிழ்ச்சி பொங்க தரமான திருநாளை தந்த திங்கள், தந்தமிழர் பண்பாட்டை போற்றும் திங்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி தொல்பெருமை கொண்டிலங்கும் ஊத்தகுடி தமிழ்குடியில் தொன்று தொட்டு தொடர்ந்து வரும் திருநாள் பொங்கல். கழனியில் கதிர்களாட களமெல்லாம் மணிகள் கூட உலகெல்லாம் உணவளந்து உழவினை உயிராய் போற்றி பழம்பிடும் வறுமை வாழ்வில் உழந்திடும் உழவர் மக்கள் உலமெல்லாம் மகிழ்ச்சி பொங்க உதித்த நாள் பொங்கல் திருநாள். வீடுதனை எளிதாக அலங்கரித்து வாசலிலே வண்ண வண்ண கோலமிட்டு இஞ்சி மஞ்சள் வாழையோடு செங்கரும்பும் சேர்த்து வைத்து வஞ்சி அவள் படையலிட வாழ்வுக்கு வளமளிக்கும் வானத்து கதிர் போற்றி தேயத்து மாந்தரெல்லாம் கொண்டாடும் நன்னாள் பொங்கல். புதுப்பானை அலங்கரித்து பூச்சூடி பொட்டிட்டு புது அடுப்பில் தீயிட்டு புதுப்பாலில் புத்தரிசி பொங்கலிட்டு பொங்கி வரும் வேளையிலே பொங்கலோ பொங்கல் என்று போற்றி மகிழ்ந்தாலும் பொன்னான நாள் இது. பொங்கலுக்கு முதல் நாள் போகியாகும், பொங்கலுக்கு முதல் நாள் போகியாகும், பழையன கழித்து புதியன புகுத்தும் நாளாகும். இல்லத்தில் பழையன கழிப்பது போல் உள்ளத்தில் நல்லவை நீக்கி நல்லவை நாடும் நாள். இல்லத்தில் பழையன கழிப்பது போல் உள்ளத்தில் நல்லவை நீக்கி நல்லவை நாடும் நாள். பொங்கலுக்கு அடுத்து வரும் மாட்டுப்பொங்கல், பொங்கலுக்கு அடுத்து வரும் மாட்டுப்பொங்கல், பொலிகாலை மாடுதனை போற்றும் திங்கள், உழவனுக்கு துணைவன் உழுகின்ற தோழன், உழைப்பின் உயர்வதனை உலகுக்கு உயர்த்தும் உன்னதனால் இன்னார். வீரத்தின் அடையாளம் இந்த பொங்கல், தமிழர் தீரத்தின் திருநாளாம் இன்னார். பார்ப்போற்றும் ஜல்லிக்கட்டு தோல் தட்டி மரத்தமிழன் துள்ளி வரும் காளையனை துணிவோடு அடக்குகின்ற வீரமிகு விளையாட்டன்றோ. துள்ளி வரும் காளைதனை விரட்டி சென்று துணிவோடு அடக்கி வரும் காளையரே தனக்கேற்ற காளையன கைப்பிடித்தார் கடிமணம் செய்தார் அந்நாளில் கொள்வர். துள்ளி வரும் காளைதனை விரட்டி சென்று துணிவோடு அடக்கி வரும் காளையரே தனக்கேற்ற காளையன கைப்பிடித்தார் கடிமணம் செய்தார் அந்நாளில் கொள்வர். வீரனையே மணப்பதிலும் வீர திருமகனை பெறுவதிலும் விருப்பம் கொண்டார் பண்டைய பெண்டி. வீரனையே மணப்பதிலும் வீர திருமகனை பெறுவதிலும் விருப்பம் கொண்டார் பண்டைய பெண்டி. அதனால்தான் முதல் நாள் போரில் கொண்ட கணவனையே இழந்த போதும் அடுத்த நாள் போருக்கு பால் மனம் மாறா பாலகனை படைக்கலம் நோக்கி பதிந்தனுப்பிய புறநாட்டு தாய் பற்றி அறிகின்றோம். அதுபோலவே சீறி வந்த புலி ஒன்றை அச்சமின்றி முரத்தாலே விரட்டியவள் தமிழ்நங்கை. சீறி வரும் புலி ஒன்றை அச்சமின்றி முரத்தாலே விரட்டியவள் தமிழ்நங்கை என இலக்கியம் இயம்பப்படும். மாட்டு பொங்கலுக்கு அடுத்து வரும் காணும் பொங்கல், மாட்டு பொங்கலுக்கு அடுத்து வரும் காணும் பொங்கல் மற்றற்ற மகிழ்வோடு உற்றார் உறவினர்கள் மற்றுமல்ல நண்பர்களின் இல்லமேகி மகிழ்ச்சி பரிமாற்றம் செய்யும் நன்னார். இதுபோல அன்றைய தமிழ் மண்ணில் பொங்கல் திருநாளை செந்தமிழ் மக்கள் சீரும் சிறப்பாக போற்றி கொண்டாட எங்கும் வளமை நிலவியது, நல்லரசு ஓங்கியது, வீரம் விழுந்தது, விளைநிலம் செழித்தது. ஆனால் இன்று உழவன் நிலை என்ன, உழைப்போம் கதி என்ன? காலை முதல் மாலை வரை ஆலை வீழ் கரும்பினை போல் அயராது அவர் சிந்தும் வியர்வையின் விலை என்ன? காலை முதல் மாலை வரை ஆலை வீழ் கரும்பினை போல் அயராது அவர் சிந்தும் வியர்வையின் விலை என்ன? நாற்று நட்டு நீர் பாய்ச்சி நடுவையில் தலை சுமந்து நாளெல்லாம் வயல் திருத்தி பாடுபட்டு உழைக்கின்ற உழவனவன் உண்மை நிலை என்ன? நாற்று நட்டு நீர் பாய்ச்சி நடுவையில் தலை சுமந்து நாளெல்லாம் வயல் திருத்தி பாடுபட்டு உழைக்கின்ற உழவனவன் உண்மை நிலை என்ன? அறுவடைக்கு பின்னும் அரை வயிறு கஞ்சிதானே அன்றாடும் மிஞ்சும், அசதியினால் அவன் உடலோ ஓய்வெடுக்க கெஞ்சும்.
இன்றைய தமிழன் நிலை என்ன? கொத்து கொத்தாய் செத்தழிந்தான் செந்தமிழன் தென்னிலங்கை சீமையிலே. கொத்து கொத்தாய் செத்தழிந்தான் செந்தமிழன் தென்னிலங்கை சீமையிலே. மொத்த தமிழனையும் மிச்சமின்றி அழித்தொழிக்க முனைந்து விட்டான் சிங்களவன். கையேந்தி நிற்கும் நிலை தமிழனுக்கு வாய்ப்பொத்தி நிற்கின்றோம் நாமீரே. இனவெறியும் மொழிவெறியும் இணைந்து நம்மை அழிக்கிறது. இனவெறியும் மொழிவெறியும் இணைந்து நம்மை அழிக்கிறது. நமது சமுதாயம் நிலை பற்றி சமுதாய நிலை பற்றி சற்றே சிந்தித்து இன்றைய சமுதாயம் இன்ன பெருங்காடாய் நலிந்தோர் சுடுகாடாய் ஏற்போர் ஏற்காடாய் சரிந்து நிற்கிறது. சமுதாயம் சரியுமானால் சரித்திரம் சரிந்துவிடும். சமுதாயம் சரியுமானால் சரித்திரம் சரிந்துவிடும். சீர்கெட்ட சமுதாயம் செல்லரித்த கல்விமுறை. சீர்கெட்ட சமுதாயம் செல்லரித்த கல்விமுறை ஏற்பிடிக்கும் உழவர்களின் ஏற்க பெருமூச்சு. ஏழை பாமரரின் ஏழ்மை இழிவு நிலை. முதலாளி பேய்களின் அதிகார பேச்சு ஆணவ போக்கு. பண்பட்ட உள்ளங்கள் புண்பட்டு சாகும் நிலை. எழுத்தறியா எத்தர்களின் எழுச்சி குரல் எக்களிப்பு. பின்னி பிணைந்துள்ளது பின்னி பார்த்திடுவேன். உழைத்து இழைப்பவனின் கழுத்து வரை வறுமை நிலை. உழையாது கொழுப்பவனின் உன்னத வாழ்வு நிலை. இத்தரையில் காணும் நிலை. கொள்கையில்லா அரசுகள் கொத்தடிமை வாழ்வுதான் கொள்ளையர்கள் நாட்டிலே. பதவியினை காப்பாற்ற பாடுபடும் தலைவர்கள் பாருக்கு உழைப்பதால் பகல் வேச போர்வில்லை. ஊரை ஏமாற்ற ஒப்பாரி ஓலங்கள் பாசிச உணர்வுகள் அழிவாங்கும் படலங்கள் வெற்று பேச்சினிலே வேதாந்த ராகங்கள். தங்கமையும் பொய்மையும் கைகோத்து நடக்கிறது. வாய்மையும் வளமையும் வழிதவறி செல்கிறது. விலைவாசி ஏற்றங்கள் விண்ணை தொடுகிறது. வீண் பேச்சு வீணர்களில் விழா நடக்கிறது. மூட பழக்கங்கள் முன்னேறி வருகிறது. முன்னேற்ற வழக்கங்கள் முடங்கி கிடக்கிறது. வித்தின்றி விளைவில்லை. வினையின்றி உயிர் இல்லை. புரட்சியின்றி மலர்ச்சி இல்லை. பூவுலகில் புரிந்து கொள்வி. இந்திய பூமியில் இன்னல்கள் வீழ்த்துவோம். இன்ப தீபம் ஏற்றுவோம். இடதனை தூற்றுவோம். கயமைகள் மாற்றுவோம். நம் கடமையை ஆற்றுவோம். உடைமைகள் யாவர்க்கும் பொதுவென பறை சாற்றுவோம். இனவெறி மதவெறி ஜாதிவெறி யாவையும் இந்தியாவை விட்டே விரைவாய் ஓட்டுவோம். மூட பழக்கங்களை பாடையிலே ஏற்றுவோம். முன்னேற்ற வழக்கங்கள் மேடையிலே முழங்குவோம். தீவிரவாத கொள்கைகள் தீயிலே கொசுங்கட்டும். தீமைகள் இல்லா பூமி இங்கே மலரட்டும். சமத்துவமும் சுதந்திரமும் நிலைத்து நிற்கட்டும். சத்தியமும் தர்மமுமே தழைத்து ஓங்கட்டும். ஏற்றங்கள் சரிந்தின்றி எழிலான ஒரு மாற்றங்கள் உருவாகிடவே வடிகள் காண்போம். உண்மை மிகு சமுதாயம் மாறிட வைப்போம். புத்தம்புது சமுதாயம் மலர இந்நாளில் சபதம் ஏற்போம். என் மனத்து கருத்துக்களை தெளித்து விட்டேன். எல்லோருக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து வருகிறவர்கள் நம்முடைய நேரத்தில் 2 அல்லது 3 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 முறை கவிதையை வாசிக்கிற பழக்கம் தமிழகத்திலே உண்டு. அதை இங்கே தவிர்க்கவும். நீங்கள் 2 முறை எழுதியிருந்தால் படிக்கலாம். மற்றபடி 2 முறை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, மேடையில் இருக்கிற தலைவர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி நிகழ்ச்சி பேச்சு தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைவருக்கும் வணக்கம் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு நேராக விஷயத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஐயா சந்திரசேகர், உதவும் உள்ள சந்திரசேகர் ஐயா ஒரு உதாரணம் சொல்வார். ஒரு தீப்பெட்டி நிறைய தீக்குச்சிகள் இருக்கிறது. நெருப்பு பற்ற வைக்க ஒரு குச்சி போதுமானது. இன்னும் மற்ற குச்சிகள் எல்லாம் வேறு வாய்ப்பிலே நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லுவார். அதே வேண்டுகோளை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். ஏராளமான பேராளர்கள் எங்கள் முன்னே அமர்ந்திருக்கிறீர்கள். மேடையில் இருப்பவர்களை விட அதிகமாக பேசுகிறவர்கள், அதிகமாக கவிதை எழுதுகிறவர்கள், அதிகமாக சமூகத்தில் களமாடியவர்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்க முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்க முடியும். அதனால் காலம் கருதி அனைவரும் சுருக்கமாக இருக்கும்படி அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நாக ஜெகசி இருந்த அவையோருக்கும் அவையில் உள்ள சான்றோருக்கும் வணக்கம் கூறி இந்த கவிச்சரத்தை தொடங்குகிறேன்.
முகில் காற்றில் கலந்திருக்கும் பேரோசை, நதியில் விளையாடி கொடியில் தலை செய்து நடக்கின்ற இளஞ்சென்றல். சொற்குற்றம் இருந்தால் இந்த கவிதையை சுட்டிக்காட்டிடுங்கள். கருத்துப்பிழை இருப்பின் எனது கருத்தனை விட்டுவிடுங்கள். கவிஞர் பாவலர் முகிலுக்கே கவிச்சனமா என்று மறைத்தேன். கவி முகிலிடம் நிலவு சொன்னது, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் விதத்தில் நான் இல்லை என்று. கண்ணதாசன் கருமொழி. முகிலின் முன்னே நிலவு மட்டுமா மங்கியது? அவரது மண்ணின் பாடலுக்கு கலையிறவுகள் மயங்கியது. பணி நிறைவு என்பது தொழில் வாழ்வுக்குத்தான், குடும்ப சமூக வாழ்வுக்கு ஓய்வேது நிறைவேது. முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் குறைந்தனோ என்றார் கவிப்பேரசு வைரமுத்து. இரு நீக்க வந்த நிலா இரவுகளில் முகிலின் உரைவீச்சுக்கள், கலை இரவுகளின் கலங்கரை விளக்கங்கள். சடையமுத்து கூத்துக்கலைஞன் மகன் சா முகிலின் பாட்டுக்கள் தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்தது. கல்விக்காக அறிவொளி தந்த இயக்கத்துக்கு சொந்தக்காரர், அறிவுக்காக ஒளி தந்த அறிவியல் இயக்கத்துக்கு போராளி, ஆக்காட்டி பாட்டுக்காக 1001 இரவாக வந்த கலைஞர்களில் கண்ணிமைக்காது காத்திருந்தனர் மக்கள். உருண்ட மழை மேல உருண்ட காய போட்டு ஒரு நாளைக்கு பிறகு உருண்ட பெருக்கும் போது கேட்போர் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர். ஒலிக்கும் தொலைபேசியை கையில் எடுத்து வணக்கம் சொல்லும் அந்த காந்த குரல் வடதுருவம் தென்துருவம் பார்த்ததில்லை. எவற்றையும் ஈர்க்கும் காந்தம் அது. எப்பொறுப்பில் இருப்பினும் அப்பொறுப்புக்கு ஒழுங்கை மீறாதவர். கவிதைக்கு பொய்யவர் என்றாலும் கவிஞரிடம் எழுத்தில், சொல்லில், பொருளில், யாப்பில் பொய்யில்லை. பிரிவோம் சந்திப்போம் என்று பிரிவில் கூட சந்திப்போம் என்று முடிப்பவர். என் நண்பர் என்பதால் எனக்கு பெருமிதம், என் ஊழியர் என்பதால் நிறுவனத்துக்கு பெருமிதம், என் கவிஞர் என்பதால் எழுத்தாளர் சங்கத்துக்கு பெருமிதம், எங்கள் முதில் என்பதால் எங்கள் சமூகத்துக்கே பெருமிதம், நல்ல மனிதர் என்பதால் நம் எல்லோருக்கும் பெருமிதம். சங்கிலி எழுத்தால் மனங்களை பிணைத்தவர், செயலறிவே சிறந்த சொல் என்று இயங்கியதார். செயல்வீரரின் மொத்த உருவமாய் நம்முள் நிஜ வாழ்வில் ஆகச் சிறந்த ஜனநாயகவாதி. அகத்தை காட்டியும் கண்ணாடி அவர் முகம், நிஜத்தை காட்டியும் அவரது உரைவீச்சு. பணி நிறைவு ஒரு நிகழ்வு என்பதால் பணிக்காலத்தில் அவரது செயல்கள் வரலாறானது. இன்று வரலாறு அவரை விடுதலை செய்கிறது. வாசிப்பை நேசித்த வார்த்தை சித்தர் மற்றவரின் செயல்களை நேசித்ததால் உடனடியாக பதிவு செய்யும் பதிப்பாளர். எழுத்தாளர் சங்கத்தின் முக்கிய எழுத்தாணி. பலரையும் எழுத்தாளராக்கி மகிழ்ந்தது அவரது செயல். என்னையும் எழுத்தாளராக்கி பூரித்தது. பலரை எழுத வைத்து பாராட்டி மகிழ்ந்தவர். பலரை வாசிக்க வைத்து நடமாடும் நூலகம். சிலரை யோசிக்க வைத்ததினால் எல்லோரையும் யாசிக்க வைத்தது அவரது பேச்சு. ஒரு அறிவியல் மாநாட்டில் அவர் ஆற்றிய கலைகளும் இலக்கியம் என்ற உரை பசியையும் மறக்க வைத்து கேட்க வைத்தது. செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்பட்டது பின்னர் தான். ஆகச் சிறந்த படைப்பாளியாய், பார்க்க சிறந்த பண்பாளராய், கவிஞராய், பாவலராய், பாடகராய், பயிற்சியாளராய் மனிதநேயத்தில் மலர்ந்திருப்பவர். ஆலமர நிழல் போல் அடைக்கலம் தரும் உனது அன்பு முகம் சற்று வாடினாலும் பதைக்கிறது. படைப்புடன் உன்னை நம்பி இருக்கிறது. மனம் என்பதை மனதாதிருக்க மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பதிவு செய்ய வேண்டியுள்ளது. வாழ தகுதியிருந்தும் தகுதியை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அம்பேத்கர் இசைக்குழுவுக்காக எழுதப்பட்டு நாங்கள் பலராக பாடிக்கொண்டிருக்கிறோம். மற்ற தோழர்கள் ராஜேஸ்வரி உட்பட தமிழகத்தினுடைய அற்புதமான பொருளுக்கு சொந்தக்காரர் நம்முடைய கோவிந்தன் உட்பட வேதர், சுப்பிரமணி எல்லோரும் முதல் முறையாக பாடுகிறாங்க. ஆனால் பாடகர்கள் என்கிற விதத்தில் அவர்கள் என்னோடு அழகாக இணைவார்கள். இணைய முடியுதுன்னா வாயாசிப்பார். ஆகவே இப்பொழுது அவர் சொந்த நேரத்தோட நம்ம கதையெல்லாம் முடியும். அதிசயம் அதிசயம்
மண்டை கூவினார் அம்பேத்கர் ஓர் அதிசயம் அதிசயம் அவர் வாழ்ந்த விதம் அற்புதம் அற்புதம் கொடுத்தார். அதில் அந்த கட்டியக்காரன் என்கின்ற வேஷத்தை பற்றி மிக விரிவாக எழுதியிருந்தார். இன்றைக்கு ஒரு நூல் அந்த கட்டியக்காரன் என்கின்ற தலைப்போடு சிறுகதையாக வெளியிட இருக்கின்றார்கள். அன்றைக்கு என் நெஞ்சில் ஏறி அமர்ந்து கொண்ட அந்த கட்டியக்காரன் இன்று வரை என் நெஞ்சை விட்டு அகலவே இல்லை. அத்துணை தத்ரூபமாக ஒரு நாடகத்தை பார்க்கின்ற பொழுது, நேரில் காணுகின்ற பொழுது அந்த கட்டியக்காரன் என்னென்ன காரியங்களை செய்வானோ அத்துணையையும் தொகுத்து அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அவர் வடிவமைத்திருக்கின்றார். அடுத்து சமீபத்தில் இந்த முத்தமிழ் மன்றம் வெளியிடுகின்ற காலாண்டு இதழில் ஒரு கவிதை, கணவன்மார்களும் மனைவிமார்களும், அந்த கவிதையை படித்து மலைத்து போனேன். அதை என்னுடைய நண்பர்களிடமெல்லாம் கொடுத்த பொழுது ஒரு 50 காப்பி ஜெராக்ஸ் ஒன்று, ஒரு 100 காப்பி ஜெராக்ஸ் ஒன்று. அதில் ஒரே ஒரு வரி, அவரவர் வாழ்க்கையை அவரவர் தான் வாழ்ந்தாக வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு பொறுமை தேவை. பொறுமையும் மிஞ்சுகின்ற பொழுது சகிப்புத்தன்மை தேவை. அப்படி சகிப்புத்தன்மையும் மீறுகின்ற ஒரு காலகட்டத்தில் அவன் அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பொருளோட அந்த ஸ்டான்ஸா அமைந்திருக்கின்றது. பொறுக்கணும், இல்லைன்னா சகிக்கணும், அதற்கு அடுத்த ஸ்டேஜ் போனா அனுபவிக்கணும். இன்ச் பை இன்ச் பகவான் புத்தர் சொல்வாரு, இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நீ வாழ கற்றுக்கொள் என்பது அது துன்பமாக இருந்தாலும் சரி இன்பமாக இருந்தாலும் சரி அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய தத்துவத்தை அந்த கவிதையிலே மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் படைத்திருக்கின்றார். ஒரு கலைஞரை முதலில் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கலைஞரை நோக்கி ஒரு சமூகம் தேடி செல்ல வேண்டும், அவனை பெருமைப்படுத்த வேண்டும். இங்கே முகிலை பொறுத்தவரை, சகோதரர் முகிலை பொறுத்தவரை சிறப்பாக அந்த காரியத்தை முத்தமிழ் மன்றமும் அவருடன் தொடர்பில் இருக்கின்ற அத்துணை நண்பர்களும், இலக்கியவாதிகளும், எழுத்தாளர்களும், சமூக பணியாளர்களும், அரசியல்வாதிகளும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரங்கில் நான் ஒன்றை பதிவு செய்தே ஆக வேண்டும். ஒரு எழுத்தாளர்களுக்கு இருக்கின்ற இந்த விழாவில் நான் பதிவு செய்தாக வேண்டும். கடந்த 15 நாட்களாக உங்கள் அனைவருமே நன்றறிவீர்கள். இங்கே பாவலர் முகில் அவர்களை நீங்கள் இனிமேல் பாடக்கூடாது என்று சொன்னால் அவர் நின்று போயிடும், மூச்சை நின்றுடும். அது எந்த மேடையாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் ஒரு பாடல் அவரை அறியாமல் வந்து விழும். அந்த பாடலால்தான் அந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். அப்படிப்பட்ட முகில் அவர்களை பார்த்து இனிமேல் நீங்கள் பாடக்கூடாது என்று சொன்னால், ஒரு தடை விதித்தால் என்ன ஆவார் முகில்? அதை கொண்டுதான் ஒரு எழுத்தாளன் செத்துவிட்டான், இனி நான் எழுத மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு துர்பாக்கியமான சொல்லை. இது கலை இலக்கிய விழாவை என்கின்ற காரணத்தினால் தான் இதை நான் குறிப்பிடுகின்றேன். செத்துவிட்டேன், இனி என் எழுத்து இருக்காது, பெருமாள் முருகன் கிடையாது, இனி முருகன் என்று சொல்லுகின்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு என்னால் வேற எதுவுமே செய்ய முடியும். ஒரு 15-20 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்துட்டேன்.
அனைவருமே படித்திருக்கிறீர்கள் என்றே நான் நம்புகின்றேன். ஒரு எழுத்தாளனுக்கு இந்த மண்ணில் மதவாத சக்திகளும் ஜாதிய சக்திகளும் கொடுக்கின்ற கொடுமை செய்கின்ற கொடுமை இந்த மண்ணில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இது இந்த மண்ணிற்கு புதுமையாக இருக்கலாம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய 100ஆண்டு விழாவின் போது அவருடைய எழுதிய எழுத்துக்களும் பேச்சுக்களும் என்கின்ற தொகுதிகளை வெளியிடுகின்ற போது மராட்டிய அரசாங்கம் வெளியிடுகின்றது. அதில் ரிடியூஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் என்று சொல்கின்ற இந்து மதத்தினுடைய புதுமை என்ற நூல் வெளியிடுகின்ற பொழுது இந்து மதவாதிகள் மத வெறியர்கள் அரசாங்க அச்சகத்திலிருந்து அப்படியே அந்த அவ்வளவு புத்தகங்களை வாங்கி பம்பாய் மாநகரில் போட்டு கொளுத்திய நாடுதான் இந்த நாடு. மீண்டும் தலித் இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ரிடியூஸ் ஆஃப் இண்டிவிஜுவலை மறுமதிப்பு செய்ய வைத்தார்கள். ஆகவே அப்படி பெருமானவர்களுக்கு நடந்ததுதானே என்று சொன்னால் நாளைக்கு முகிலவர்களுக்கு நடக்கும். அவர் பணிவோய்வுக்கு பிறகு அவருடைய தளம் மிக வேகமாக செயல்பட வேண்டிய தளம், இந்த மாநிலத்தை நிமிர்ந்து வைக்கின்ற தளம், எழுத்தை நிமிர ஆயுதமாக பயன்படுத்த வேண்டிய தளம். ஆகவே நாம் இனிமேலாவது அவரை போன்று சிந்தனையாளர்களாக செயல்பாட்டாளர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வது மட்டுமே நாம் அவருக்கு செய்கின்ற பாராட்டாக அமையும் என்று இந்த நேரத்தில் சொல்லி காலத்தின் அருமையை கருதி என் உரையை நிறைவு செய்கின்றேன். அவரை எதிர்பார்த்து பல்வேறு தளங்களும் இன்றைக்கு காத்திருந்தாலும் பள்ளிகொண்டாவில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தலித் ஆய்வு மையம் உங்களை மென்மேலும் ஊக்கப்படுத்தவும் உயர்த்தி பிடிக்கவும் என்றைக்கும் தயாராக இருக்கின்றோம் என்ற உறுதியை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு பாடல் வைகரை இசைக்குழு டாக்டர் கோவிந்தன், இவர் நாட்டுப்புற இசையிலே முனைவர் பட்டம் பெற்றவர். அவர்கள் இப்பொழுது நமக்கு ஒரு பாடலை வழங்குவார். கருப்பட்டியா மேற்கோலே பட்டியா கூடி நிற்கிறான் கைய கட்டி அவனுக்கு கொடுக்கும் கையிலோ நல்ல வேட்டி அவன் மேனி கருப்பட்டியா மேற்கோலே பட்டியா கூடி நிற்கிறான் கைய கட்டி
என்று தெரிவித்துள்ளேன். நன்றி. அவர்கள் முகில் அவர்களை வாழ்த்து பேசும்படி அழைக்கிறேன். அவர் வருவதற்குள் 2 அறிவிப்புகள். சற்று முன்பதாக பேசின செஞ்சுரியன் ரொசாரியோ திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்தவர். இந்த 5 சேவை அமைப்புகளுக்கும் தலா 1000 வீதம் 5000 கொடுத்து விட்டார். நம்முடைய நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்திருக்கிற ஐயா நாகல்சாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக 1000 ரூபாய் நன்கொடை இந்த மேடையிலே கொடுத்திருக்கிறார். இந்த இருவருக்கும் என்னுடைய எல்லாருடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தோழர் நிஷோ. 5 ஆண்டு காலமாக தான் தோழர் முகிலோடு பார்த்தோம். இதில் முதல் ஆண்டு முழுவதும் தொலைபேசியில் தான் பேசிப்பட்டார். அதற்கு பிறகு 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அவருடன் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய அன்பு பழக்கம். அவரை ஒருபொழுதும் பரமானந்தனாக நான் பார்த்திருக்கிறேன், முகிலாக தான் பார்த்திருக்கேன். எல்லா இடத்திலும் முகில் தான். அது ஓரவஞ்சனையே கிடையாது. அது செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இருக்கும். அதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய வேலை மட்டும் தான் நாம் செய்ய வேண்டியது. என்னுடைய நிறுவனத்திற்கு அவர் பயிற்சி கொடுப்பதற்காக வந்திருந்தார். அவர் கொடுக்கும் பயிற்சியை பார்த்துவிட்டு என்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்தவர்களெல்லாம் ஆச்சரியமும் அதிசயமும் பார்த்தார். ஏன்னா பல பயிற்சிகளை அவர் கண்டு கொண்டார்கள். இப்படி ஒரு பயிற்சி எளிமையான முறையில் நாங்கள் அடிப்படையாக வேலை செய்யக்கூடிய தோழர்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இருக்கிறது என்பது மிகவும் உற்சாகத்துடன் சொன்ன என்னுடைய கம்பெனி வேலை செய்வது. அந்த மாதிரி யார் முதல் பயிற்சியிலே முதல் அணுகுமுறையிலே அவரை தன்னை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளக்கூடிய தோழர். அவருடன் இந்த 5 ஆண்டு காலம் பழகினது 50 ஆண்டு காலம் பழகினதற்காக அர்த்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்பது ஏதோ பணிவு நிறைவு நிகழ்ச்சியாக நான் பார்க்க முடியவில்லை. இவர் பிற்காலத்தில் சமூகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் பார்த்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் அவருடைய பணியுடன் சேர்ந்த சமூக பணியை ஆற்றிக்கொண்டார். இன்னும் முழுமையாக தன்னை சமூகத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு ஆயத்த பணியாக தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு மீண்டும் மீண்டும் அவருடைய வேலையும் பணியையும் அவர் கொடுப்பார். அந்த நம்பிக்கையுடன் அவருடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை அவருக்கு அளித்து வருகிறேன். நன்றி. சுருக்கமான உரைக்கு நன்றி. சாதனையாளனுக்கு காலம் கட்டுப்பட்டிருக்கிறது என்று அடிக்கடி சொல்வார். அதையே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அடுத்து ஐயா வேளாண்டி அவர்கள் கூடுதல் பொது மேலாளர் கல்வி நிறுவனம் மற்றும் பட்டியலின மேம்பாட்டு நிலையத்தின் தொடர்பு அதிகாரி அவர்கள் இப்பொழுது வாழ்த்துகிறார். அனைவருக்கும் வணக்கம். சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக முகிலை நான் அறிவேன். அவர் திருச்சியிலிருந்து இங்கே ராணிப்பேட்டில் வந்து சேர்ந்த நாளிலிருந்து அவரோடு எனக்கு பழக்கம். 10 வருடங்களாக அவ்வப்போது கலந்துரையாடி இருக்கிறோம். கடந்த 5 வருடங்களாக மிகவும் நெருக்கமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கடந்த 1 வருடங்களாக தினமும் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நாங்கள் கலந்துரையாடி பண்ணியிருக்கிறோம். அவரை இந்த நட்பு நான் என்னை மிகவும் பதப்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்லுவேன். எங்களை பேச வைத்தவர், எழுத வைத்தவர், படிக்க வைத்தவர் முகில் அவர்கள். 60 வயதை கடந்து விட்டதனால் இன்று பணி ஓய்வின்றி பணியிலிருந்து பணியை நிறைவு செய்கிறார். அவர் வரக்கூடிய மிச்ச காலங்கள் ஆரோக்கியமாகவும் இதே உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பிரிவு, இந்த வளாகத்தில் இருந்து பிரிவு எங்கள் அனைவருக்கும் ஒரு பேரிழப்பாகும். இந்த பட்டியலின மேம்பாட்டு ஒன்றியம், டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளை, புரட்சியாளர் இசைக்குழு ஆகிய அனைத்து இயக்கங்களுக்கும் அவருடைய பிரிவு மிகவும் ஒரு பேரிழப்பாக இருக்கும். ஆனால் அவர் சொல்லியிருக்கார், எந்த நேரத்திலும் நீங்கள் அணையுங்கள், நான்
நான் வந்து கலந்து கொள்வேன் என்று இருக்கிறார். அந்த வகையிலே சிறிது சந்தோஷமாக இருக்கிறது. அதே மாதிரி அவர் பெற்றோர்களை நான் பார்த்திருக்கிறேன். சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மிகவும் சிம்பிளான ஒரு தம்பதியினர் பேசியிருக்கிறேன். வீட்டுக்கு அழைத்து வந்து பேசியிருக்கிறேன். அவர் இந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது அந்த 15 வருடங்களுக்கு முன்பு அவரை பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. தன் பெற்றோரை மனதில் ஏந்தி தன் பெற்றோர் தனக்கு செய்த நன்மைகளை தன்னை வளர்த்திப்பட்ட விதத்தை அவர்கள் பாடுபட்ட கஷ்டத்தை எங்களிடமெல்லாம் பகிர்ந்து கொண்டு வாய்ப்பு கிடைக்கும்போது பகிர்ந்து கொண்டு இருந்து அவருக்கு அந்த பெற்றோர்கள் மட்டுமல்ல நம்மை போன்றவர்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களை எவ்வளவு வணங்க வேண்டும் எவ்வளவு வாழ்த்த வேண்டும் என்ற செய்தியை திரு முகில் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். முத்தமிழை புத்தகர் என்று அனைவரும் சொல்வார்கள். அந்த முத்தமிழை அவர் வியாபாரமாக்கவில்லை. அந்த முத்தமிழை தன்னை விளம்பரத்தாக உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த சமுதாயத்திற்காக, இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக, இந்த அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்காக தன்னுடைய முத்தமிழையும் உபயோகப்படுத்தி பயன்படுத்தி அதனுடைய வளர்ச்சிக்கு அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதேபோல் புரட்சியாளர் அம்பேத்கர் இசைக்குழு என்ற ஒரு குழுவை அமைத்து கடந்த 5 வருடங்களாக இந்த பகுதியில் அனைத்து ஏரியாவிலும் சென்று அந்த இசையின் மூலம், ஏன்னா இசையின் மூலம் நண்பர் ஒருவர் சொன்னார், மணிக்கணக்கில் பேசினாலும் கூட அந்த செய்தி வந்து மக்களிடம் போய் சேராது. அதே மணித்துளியில் இசையால் தன்னுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் என்று ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் உள்ள நபர் முகில் அவர்கள் கிராமங்களுக்கு குக்கிராமங்களுக்கெல்லாம் சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பார்ப்பதில்லை. 10 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேர் எங்கிருந்தாலும் அதே முறைப்படி அந்த செய்தியை அந்த இசைக்குழுவை அதே முறைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தோழருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இங்கே கூடிய அனைத்து அதிகாரிகளையும் அனைத்து நண்பர்களையும் அதில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களை போன்றவர்களை அழைத்து சொல்வார், நீங்கள் இருங்கள் கேளுங்கள் என்று. அந்த வகையில் எங்களை சமுதாயத்தை பற்றி திரும்பி பார்ப்பதற்கு அவர் ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவருடைய இந்த பணி மிகவும் சிறந்த பணியாகும். அடிக்கடி சொன்னார் மிகில் அவர்கள், மனிதன் வாழ்வதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் பொழுதே மறந்து விடுகிறார்கள். அவர் இன்னும் வாழ்வதற்கான ஏற்பாடு செய்யவில்லை. கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்பு தான் எங்களை போன நண்பர்களுக்கு அவருடைய படிப்பு அனுபவத்தை அனுப்பி வைத்தார். இது என்னுடைய படிப்பு அனுபவம், நான் என்ன செய்ய வேண்டும், பணி ஓய்வு பெற்ற பிறகு பணி நிறைவு பெற்ற பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அப்பொழுது நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அனைவருமே உங்களுக்கு உகந்தது, உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கூடியது சமுதாய பணிதான், அதை நீங்கள் செய்யுங்கள் என்றோம். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கடந்த 6 மாதங்களாக இந்த தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் சென்று பண செலவுகளை பார்க்காமல், நேரத்தை பார்க்காமல், விடுமை போட்டுக்கொண்டு அந்த சமுதாய பணியுடைய ஆழத்தை ஆதரவற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தலித நண்பர்கள் என்று அனைத்து மையங்களுக்கும் சென்று தான் அங்கிருந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அந்த செய்திகளை எங்களுக்கு பரிமாறும் போது உண்மையாலும் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அந்த லீவெல்லாம் போட்டு போக சொல்லுவோம், என்ன இந்த மாதிரி நீங்கள் ரிட்டையர் ஆக போகிற டைமில் இந்த மாதிரி லீவெல்லாம் போடுறீங்களே, நிறைய காசு மிச்சமாகுது, செலவாகுமே அப்படிங்கும் போது அவர் சொல்லுவார், சார் காசு பற்றி என்ன இருக்குது, எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு, நான் வாழ்வதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன், அதற்கு நான் மூலதனம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய லீவை பற்றியோ தன் பண செலவை பற்றியோ எனக்கு கவலைப்படாமல் செய்து கொண்டிருந்த ஒரு நண்பர் முகில் அவர்கள். அவர் இப்பொழுது துவக்கப்படலாம் ஒரு பாடல் முகில் அவர்கள் எழுதினதுதான். அம்பேத்கர் ஒரு அதிசயம், அவர் வாழ்க்கை விதம் அற்புதம் என்று. ஆம், அற்புதமான வாழ்க்கையை மிக வாழ்ந்தார் என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு அதிசயம். நாங்கள் ஆச்சரியமாக பார்த்திருக்கோம், எப்படி இந்த மாதிரி ஒரு சாதாரண நிலையிலே சேர்ந்து மிகப்பெரிய பதவி அடைவதே ஒரு பெரிய வாழ்க்கை. குடும்பத்தை சாதாரணமான நிலையிலிருந்து இந்த அளவு உயர்த்தி கொண்டு வந்து அவளை வாழ வைத்துக் கொண்டு இன்னும் வாழ்வதற்கான ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பது ஒரு பெரிய வாழ்க்கை. இதற்கு இடையில் இந்த சமுதாய பணியை எப்படி தன்னால் முத்திரை படிக்க முடியும் என்று நாங்கள் எல்லாம் அதிசயமாக பார்த்திருக்கிறோம். அந்த அதிசய மனிதன் முகில் என்பதில் ஐயமில்லை. அதே போல சீன அறிஞர் சொல்வார், நீ நிற்க வேண்டும் என்றால் பிறரை நிற்க வேண்டும். எங்கள் அனைவரையும் நிற்க வைத்தனர் முகில் அவர்கள். இந்த வளாகத்திலே குறிப்பாக கடந்த ஜனவரி 4ஆம் தேதி என்று இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய 100க்கும்
மேற்பட்ட படித்த பட்டதாரிகள், தலித் குடும்பத்தில் முதல் பட்டதாரிகள் அழைத்து வந்து இதே அரங்கத்தில் அவர்களை பாராட்டுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்தார் முகில் அவர்கள். அது மிகவும் எங்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த வளாகத்திலே பணிபுரியக்கூடிய அனைத்து தொழிலாளருக்கும் மிக பெரிய மன திருப்தியை கொடுத்தது. ஏனென்றால் அம்பேத்கர் சொல்வார், கல்வியை பற்றியும் அவர்கள் சமுதாயத்தினுடைய உண்மைகளை பற்றியும் அவர்கள் விளக்கி சொல்லுங்கள் என்று அவர் கடைசி காலத்தில் சொன்னார். அந்த வேலையை சரியாக செய்து முடித்தவர் முகில் அவர்கள். ஸோ அவர்கள் இந்த வரக்கூடிய இந்த பணி ஓய்வு காலம் பலமாகவும் உற்சாகமாகவும் உடல் நடத்துவதும் இருக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து கவிதை வாசிப்பு தோழர் அரங்கப்பெருமாள், தோழர் தாமு அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆளுக்கு 3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே எடுத்துக்கூடாது. உங்களுடைய கவிதையை அந்த 3 நிமிடத்துக்குள் சுருக்கிக் கொள்ளுங்கள் அல்லது படித்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பதாக மத்தியிலே உதவும் உள்ளங்கள் என்ற தொண்டு அமைப்பினுடைய நிறுவனர் ஐயா சந்திரசேகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய வருகையை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறோம். மேடையில் இருக்கிற அவர் ஐயாவுக்கு சிறப்பு செய்து அவர் விடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். வேண்டுகோளை நாம் எல்லாருமே பின்பற்றணும். கொஞ்ச நாள் இந்த சால்வையெல்லாம் நிறுத்திட்டு கைத்தறி போடணும் நாங்கள், அதுக்கப்புறம் புத்தகம் கொடுக்கணும் நாங்கள். இவர் அதையும் தாண்டி பணமாக கொடுத்தாக்கா பல தொண்டு நிறுவனங்களுக்கு பயன்படும் என்ற அவருடைய வேண்டுகோளை நாம் அனைவருமே ஏற்று அதை கண்டிப்பாக பின்பற்றினால் நன்மை என்று சொல்லி, அவர்களுக்கு இந்த பொங்கல் சமயமா இருக்கிறதுனால இந்த கரும்பையும் பழத்தையும் பரிசாக அளித்து அவரை கௌரவித்து நான் கடையாக எடுத்துட்டு வந்திருப்பேன். நான் வேலூர்ல பேருந்துல நெரிசல் எடுத்துட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு அதை வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். 100 ரூபாய் அவர்களுக்கு அளித்து அவருடைய வேண்டுகோளை நாங்கள் கண்டிப்பாக அன்போடு ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை சொல்லி அவரை வாழ்த்தி பாராட்டி நாங்கள் மகிழ்வுகிறோம். நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு நன்றி. இப்பொழுது அரங்கப்பெருமாள். பாவலர் முகில் அவர்களின் பணி நிறைவை முன்னிட்டு கலை இலக்கிய மாலையில் வீசும் தென்றலின் தழுவலை ஏற்க வந்திருக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் அவையில் நிறைந்திருக்கும் அவையோருக்கும் இனிய மாலை வணக்கம் கூறி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏகலைவனின் கட்டை விரலை வெட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். செவ்வாய் கிரகம் செல்லும் இந்த நாளில் படைப்பாளியின் பேனா முறிக்கப்படுகிறது. சிறு பகுதியினர் தவிர ஆக பெரும் கற்றோர் மௌனித்திருக்க, மற்றோர் மயக்கத்தில் இருக்க, பேச்சு, எழுத்து, இணை தேர்வு, விருப்ப வழிபாடு உள்ளடங்கிய ஜனநாயகத்தின் குரல் விலை நெறிபடும் நேரம் இது. சேர் சைட் கோல் அடிக்கும் நமது சுயநல சகோதரர்களின் துணையோடு ஹிட்லரின் ஆவி மகிழ்ச்சியில் திளைப்பதாக கேள்வி. ஐயகோ, மாயஜாலம் நிகழ்ந்து விடாதா? மனம் ஏங்குகிறது. இம்மண்ணில் சமத்துவம் மலர்ந்து விடாதா? ஆசையாசையா இருக்கிறது. உயிர் பிரியும் முன் பார்த்துவிட ஏழைகளின் பாட்டாளிகளின் குருதி குடித்து கொளுத்து திரியும் பண முதலைகள் பஸ்பமாகும் அதிசயம் நிகழ்ந்து விடாதா? பெருமூச்செறிகிறது. சமத்துவ சமுதாயம் அமைந்திட உண்மையாக தம்மை அர்ப்பணித்திட்ட அன்பு இதயங்களை காணுகையில் ஆறுதல் அடைகிறது மனம். ஏதோ ஒரு நம்பிக்கையில் நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்கையில் காலக்காற்று முகிலை இடம்பெயரச் செய்ய துடிக்கிறது. விடுதலை ராகத்தை தமிழ் இசையில் பருகி தாகம் தடித்த எங்களுக்கு இழப்புதான். ஆம், இங்கே தமிழ் என்றால் முகில், முகில் என்றால் தமிழ். என் செவிகளில் இசைமலை பொழிந்த முகிலுக்கு கவிமலை சூடுகிறேன்.
காவிய உருவம், சொல்லில் அனுபவம் உதிரும், முத்தமிழ் வடிவம், நாட்டுப்புற கலைகளின் படிமம், மேடை வசியம், கேட்போரை மயக்கும் அதிசயம், இலக்கிய வாசகரை ஈர்த்திடும் காந்தம், செந்தமிழ் பூங்கா, சொற்களின் பூக்களை சொற்றொடர் மாலையாய் தொடுத்திடும் சித்தர், பாத்திரம் அறிந்து தமிழை படைக்கும் சூத்திரம் கற்றவர், நடமாடும் நூலகம், நாவில் தமிழ் நர்த்தனமாடும், மறையும் கலைகளை மீட்டுயிர் வந்து பாமரர் மொழியில் பேசிடும் பாவலர், படைப்பாற்றலில் தம்மை அர்ப்பணித்திட்ட அதிசய மனிதர், இலக்கிய பயிர் வளர்க்கும் நாற்றங்கால், இசையருவி பிறக்கும் ஊற்றுக்கள், அம்பேத்கர் பெரியாரை அணைத்து கொண்ட காதலர், பொது உடைமை தத்துவத்தை போதிக்கும் போதகர், ஒடுக்கப்பட்டோர் உயர நம்மை ஒப்புவித்த சேவகர், அவர்தம் நிறுவன பணி நிறைவு, கட்டுப்பாடு கூண்டு திறப்பு, இனி சுதந்திர பறவை, இனி சுதந்திர பறவை, பாடி திரியட்டும் சோலை குயில், பாடி திரியட்டும் சோலை குயில், தமிழகம் எங்கும் இசைமலை பொழியட்டும் எங்கள் முகில் வணங்கி மகிழ்கிறேன். வேளாண்டி அவர்கள் இந்த தொண்டு நிறுவனத்துக்காக ரூபாய் 2000 பரிசாக கொடுத்திருக்கிறார். உதவும் உள்ளங்கள் நிறுவனர் ஐயா சந்திரசேகர் அவர்கள் 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவரே ஒரு தொண்டு நிறுவனம் நடத்துறார், அவருக்கு நிதி தேவை. ஆனால் அவர் மற்ற தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி அளிப்பது என்பது ஒரு நல்ல முன்னுதாரணம். அவருடைய முன்னுதாரணத்தை பெருமையோடு நாங்கள் பதிவு செய்கிறோம். இப்பொழுது தாம் மேடையில் உள்ள இலக்கிய பெருமக்களுக்கும் அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மரம்பழுத்தால் வவ்வாலை வாவென்று கூவி இறந்தடைப்பார் யாவரும் அங்கில்லை, சுரந்தமுதம் கற்றாதரல் போல் கரவாதளிப்பிறல் உற்றார் உலகத்தவர். அந்த வகையிலே படைப்பாளர்கள் அனைவருமே கொடையாளர்களாக கருதப்படுவர். அத்தகைய பாதையை திருச்சியிலே சோலை குயில்கள் என்ற ஒரு மாதாந்திர கூட்டத்தில் கவிதை வாசிப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கி, அதில் பட்டிமன்ற நடுவர் நமது அருமை தோழர் நந்தலாலா அவர்களோடு இணைந்து துவக்கிய அந்த இலக்கிய பயணம் அங்கிருந்து தொடங்கி, அடுத்ததாக கவிதை நூல் ஒன்றும், 3 கட்டுரை, 2 நாவல், சிறுகதை தொகுப்பு 2, பாடல் தொகுப்பு 2, அம்பேத்கர் வரலாற்றை நாடக வடிவில் ஒரு புத்தகம், இன்று வெளியிடக்கூடிய குறுந்தகடு 3 ஆக இத்தனை படைப்புகளை கவிஞர் முகில் அவர்கள் இந்த மண்ணுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். அத்தகைய இலக்கிய பேராளருக்கு 2 பாமாலை கொண்டு வந்துள்ளேன். அதை சூடி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவர் தனிச்சுவையில் தனிச்சுவையாய் இனிக்கும் முறை, விழிப்பில்லா மக்களுக்கு சிந்தனை மழை, மனிதரின் பாடுகளை மீட்டும் வீணை, மிருகச் செயல் புரிவோரை விரட்டும் பறை, மூலதன கூறுகளை சுவாசிக்கும் அலை, படைப்பாளர் பலரை செதுக்கிய முன்னுரை, பெரியார் அம்பேத்கர் வீற்றிருக்கும் இதய அறை, பனி நிறைவில் இளைப்பாரா பயணிக்கும் முகிலை, பாமலரால் போற்றுவோம் பைந்தமிழ் உள்ளவரை. அடுத்தபடியா ஒரு மரபு கவிதை. இலக்கிய வழியிலே இயலிசை நாடகமாய் வலம் வரும் அகத்தியனே, பாலாற்று மாநகரில் முற்போக்கு சிந்தனையில் ஒளி வீசும் செங்கொடி இயக்க தலைவனே, பார்வையக்கும் சட்டமேதை தத்துவ வேர்காட்டும் எழுச்சி மிக்க வித்தகரே, நாட்டுப்புற கலை அனைத்தும் எழுத்தால் மீட்டு தர வந்த அழியா புத்தகமே, பாரத பொதுத்துறையில் மனிதவள உயர்வணியில் கோலோச்சி நின்றிட்ட எளிமையின் திருவுருவே, பணி ஓய்வு உமக்கில்லை என்றும் களம் நிற்கும் தலித்தினத்தின் வலிமை மிகு கேடையும் நீயே. நன்றி, வணக்கம். விடுதலை காக்க
மக்கள், தலித் மக்கள் இந்த ஆலயத்தில் நுழைவதை இவர்கள் யாருமே அனுமதிப்பதில்லை. எங்களுடைய மக்களை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் அல்லது நீங்களும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை போடுறாங்க. மகாத்மா காந்தி அந்த அறங்காவலர்களோடு பேசி அவர்களால் வெல்ல முடியவில்லை. ஏனால் அவ்வளவு தூரத்துக்கு அந்த நாட்களிலே சாதியம் ஓங்கி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். மகாத்மா காந்தி வேண்டுகோள் விடுத்த பிறகும் கூட தலித்துகளை அந்த ஆலயத்திலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. அதனாலே மகாத்மா காந்தி ஆலயத்துக்குள்ளே செல்லாமலே திரும்பி சென்று விட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்வை நடத்தினவர் தென்னாட்டு அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய தளபதி அண்ணா எம் கிருஷ்ணசாமி. அவரை குறித்து நீங்கள் பாடினதற்கு நன்றி. அடுத்து இந்த தொண்டு நிறுவனங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த சிபிஐ தோழர் 1000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய முத்தமிழ் மன்றத்தினுடைய நிர்வாகி சகோதரர் ராஜேந்திரன் ஒரு நிதியை கொடுக்க விரும்புகிறார். முடிங்க. சரி, மறைவாக கொடுத்து கூட வாங்கிடுறாரு. அடுத்து முத்தமிழ் மன்றத்தின் சார்பாக இந்த தொண்டு நிறுவனங்களுக்கு ஒரு நிதி அளிக்க அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் அதை அளிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். இந்த முத்தமிழ் மன்றத்தினுடைய பொறுப்பாளர் அருமை தோழர் விஸ்வநாதன் அவர்களை சிறப்புரையாற்ற நாங்கள் அழைக்கிறோம். 3 நிமிடங்களுக்குள் நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கடுத்து தோழர் சக்திவேல் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அவர் மேடைக்கு வந்து தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தோழர் முகில் பரமானந்தன் அவர்களுடைய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைவரும் கூடியிருக்கின்ற இந்த அரங்கத்தில் ஒரு அற்புதமான இலக்கிய மேடை என்று சொன்னால் கலை இலக்கிய மேடைக்கு உரிதாக சில வார்த்தைகளை கூட பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு சமூக போராளி என்று சொன்னால் இந்த நிலைமையில் ஏன் இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எல்லா மதங்களும் அன்பை போதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்டில், ராமனும் ரஹீமும் தோன்றிய இந்த நாட்டில், வேத இதிகாச புராணங்கள் தோன்றிய இந்த நாட்டில், அகநானூரும் புறநானூரும் தோன்றிய இந்த நாட்டில், சீரை சிலம்புரைத்து சிந்த கலந்து வைத்த இந்த நாட்டில், ஒன்காப்புகள் தொல்காப்பியர் பிறந்த இந்த நாட்டில், வள்ளுவன் தன்னை உலகிலேயே தந்து வான்புகழ் கொண்ட இந்த நாட்டில், நெற்றி கண்ணை திறந்தது குற்றம் குற்றமே என்று கடவுளையே தண்டிக்க கிளம்பிய இந்த நாட்டில், பெரியார் தோன்றிய இந்த நாட்டில், அம்பேத்கர் சமூக சீர்திருத்தவாதிகள் தோன்றிய இந்த நாட்டில், சமூகங்களை சாதிகள் இல்லையடி பாப்பா சுழல் காழ்வு உயர்வு சொல்லல் பாவம் என்று பறைச்சாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்டில், இருட்டறையில் இருக்கின்றதா உலகம், ஜாதி இருக்கின்றது என்பவனும் சொல்லிக் கொள்கின்ற இந்த நாட்டில், அத்தனை மனிதர்களும் இருக்கின்ற சமநெறியில் வாழ்வதாக கூறு போட்டிருக்கின்ற இந்த நாட்டில், சமூகத்தை ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால், மொழியின் பேரால், இனத்தின் பேரால், கலாச்சாரத்தின் பேரால், நாகரிகத்தின் பேரால் துண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை மனிதனை 3 விதமாக பிரிக்கின்றார்கள். ஒன்று, நாணயத்தோடு வாழ்ந்தால் மனிதன், நாணயமும் பகுத்தறிவும் இருந்தால் உயர்ந்த மனிதன், நாணயமும் பகுத்தறிவும் சமூக சிந்தனையும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் மாமனிதன். மாமனிதனாக திகழ்ந்து கொண்டு இருக்கின்றவரால் முகில் அவர்களை இன்றைக்கு மனமாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு அற்புதமான மனிதர் சமூகத்தை எப்படி காக்க வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷராக இருக்கின்றார். அவர் அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மூலம், முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மூலம், அறிவொளி இயக்கத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களை பாட வைத்தவர், ஆட வைத்தவர், இசைக்க வைத்தவர், படைக்க வைத்தவர். இப்படிப்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய இந்த நேரத்தில் அவருக்கு தான் இந்த விழா எடுத்துக்கொண்டிருப்பதற்கு சால சிறந்ததாக கருதி கொண்டிருக்கின்றார். அவர் அத்தனை மட்டுமல்ல, ஒவ்வொரு இளைஞரையும் சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக சாதனையை தூண்டுகின்ற முதலாளியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பதை நினைநிறுத்தி பார்க்க வேண்டும். வாழ்க்கை என்பதே சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் வாழும் வரை
இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்கின்ற வரையில் அவருடைய எண்ணம் மக்களுக்கு நிலை பெற்றிருக்கும், அவர் சேவை நிலை பெற்றிருக்கும். அப்படிப்பட்ட உழைப்பாளியை மின்மினி பூச்சிக்கள் கூட பறக்கும் போதுதான் ஜொலிக்கும், மனிதர்கள் உழைக்கும் போதுதான் ஜொலிக்க முடியும். உழைப்பதற்கு கற்றுக் கொடுத்த ஒரு போராளியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அற்புதமானவர்களே, வாழ்க்கையில புரட்சியின் வித்தாக, எழுச்சியின் பாசறையாக, தியாகத்தின் உச்சாக, வாழ்வின் வழிகாட்டியாக, நாட்டின் நல்புத்தாக, மனிதர்களை மாற்றுகின்ற மாபெரும் சக்தியாக எல்லோரும் மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த விழா அவர் சார்பாக எடுக்கப்படுகிறது. எனவே வாழ்க்கைக்கு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு 4 விஷயங்களை சொல்கிறேன். அது அவருக்கு சால சிறந்ததாக இருக்கும். வாழ்க்கை என்பது டெஸ்ட், அதில் வாழ நினைப்பது பெஸ்ட், அதிலும் வர வேண்டும் பஸ், அதுவரை எடுக்கக்கூடாது ரிஸ்க். அப்படிப்பட்ட ரிஸ்க் இல்லாமல் இந்த சமூகங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான மனிதர் என்று கூறி அவர் நீடோடி வாழ வேண்டும். சமூகத்திற்கும் சமுதாயங்களுக்கும் தொண்டாற்றி சமதர்ம சமுதாயத்தை நிலை பெறுவதற்காக ஆண்டோர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். கடைபிடித்து வாழ்வதற்கு வழிவிட்டு செல்கின்றார்கள். எனவே சோம்பலை தவித்தால் உங்கள் சாம்பல் கூட சாதனை செய்யும் என்பதற்கு உதாரண புருஷன் முகில் பரமானந்தன் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அத்தனை பேருக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். 2000 ரூபாய் அவர் நன்கொடை அளித்திருக்கிறார். அவரை நம்முடைய நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். அஞ்சு இசைக்குழு வந்திருக்கிறாங்க. 3 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுத்தீங்க, 2 பேருக்கு கொடுக்கல அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். கலை சுடர்மணி ரஜினியுடைய தவிலை கேட்பதற்கு நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஆனால் நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறதுனால அந்த தவிலை என்ஜாய் பண்ணிடலாம் அப்படி. அதனால சாரல் கலைக்குழு ஒரு சிறப்பு பாடலை கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சாரல் கலைக்குழுவினுடைய ஸ்தாபகரும் பாவலர் முகில் அவர்கள் தான். அவர்கள் வளர்த்தெடுத்த இந்த குழு இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். பட்டினி கிடந்தே பசியால் நின்று உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவருடைய பட்டினி கிடந்தே பசியால் நின்று எங்கள் காட்டுடல் மலைந்து கைகாலிந்து கவலை வாழ்வு கெட்டு நடுத்தெருவோடு கிடந்து கெடுநிலை உற்றாலும் வாழ்வு கெட்டு நடுத்தெருவோடு கிடந்து கெடுநிலை உற்றாலும் எமை தொட்டு வளர்த்த தமிழ் மகளின்